ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறுகடிக்கா சில அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும். அந்த இவங்க சிந்தாமணி போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. போட்டு நம்ம குடும்பத்தை, முத்து குடும்பத்தை அவ்வளோ பாடுபடுத்திட்டாங்க. என்னடா ஆச்சு, இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி எப்படியோ நோட்டீஸும் கொடுத்துட்றாங்க. வீட்டில் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. நம்ம தான் 10 லட்சம் பணம் கொடுத்துட்டாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? உடனே நம்ம டைமும் கேட்டு வந்தோம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா. யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ இப்போ என் வீடு போயிடுமா, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ஜப்தி பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்போ, என் கண்ணு முன்னாடியே ஜப்தி பண்ணாமல் நான் அதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு போயிடுறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு எல்லாமே கிளம்பிட்டு இருக்கப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி காரில் வருது. யார் அது அப்படின்னு பார்த்தா மனோஜோட ஃபஸ்ட்டு எக்ஸு அவங்க வர்றாங்க. வந்து இந்த மாதிரி காரில் நிற்கிறாங்க. பார்த்துட்டு ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெயிட் 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 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. முத்துவையும் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் என்ன ஆச்சு, இந்த விஷயம் கேள்விப்பட்டேனே உண்மையா அப்படின்னு கேட்குறப்போ, உனக்கு டைவர்ஸ் ஆமே அப்படின்னு கேட்குறப்போ, டைவர்ஸ் ஆமாம் டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, என்ன அப்போ உனக்கு அதனால அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ எல்லாம் நிற்கிறீங்க அப்படிங்கிறப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறப்போ முத்துவும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஓன்ட்ட பேசல, நான் முத்துட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்துட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்களா. நீ எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்க, ஆனால் முத்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. முத்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. பேசிட்டு எல்லா விஷயமும் தெரிய வந்தது இவங்களுக்கு. அதுக்கு அவங்க அப்பயும் சிரிச்சுக்கிட்டு, ஏன்டா மனோஜ் நீ அப்போ தான் இந்த மாதிரி தெரிஞ்சான்னு பார்த்தா இப்போயும் அதே மாதிரி தான் இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவோட கையெழுத்து போட்டு இப்போயும் உங்கள் அப்பா உன்னை ஏமாற்றி தான் இருக்கியா, நீ எப்படா திருந்த போகிற அப்படின்ற எவ்வளோ கேவலமாக பேசுகிறப்போ உனக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையான விஷயம் அப்படின்னு மனோஜ் பேசிகிட்டு இருக்காங்களா. நீ சும்மா உனக்கு எதுவுமே தெரியாது, நீ இன்னும் இப்படி தான் இருக்கடா, நீ உன்னை எத்தனை பேர் ஏமாத்தாலும் நீ திருந்த போகிறதில்ல, முதல்ல உங்கள் அம்மா பேச்சை கேட்கறது நிப்பாட்டு முதல்ல அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு ஐயோ இவ வேறு என்ன எதுக்கு சொல்கிறா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பணம் இப்போ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போதைக்கு நான் அதை வந்து உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் இந்த முதல்ல இந்த வீட்டை முதல்ல மீட்டுக்கங்க, மீட்டுக்கிட்டு போய் அந்த போயிட்டு அந்த ஃபைனான்ஷியலை பணம் கொடுத்துட்டு வீட்டை மீட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைம்மா வேணாம் அப்படிங்கிறப்ப, அங்கிள் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையும் இருக்குது அங்கிள், அதுவும் இல்லாமல் முத்துவும் எனக்கு பழக்கப்பட்டவர் தான், எனக்கு அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ தேவைப்பட்டு இருக்கப்போ எனக்காக சாட்சி கழுத்து போட்ட ஒரே ஆள் அவர் தான், அவர் இல்லைன்னா நான் இன்னத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பேன், இல்லைன்னா அப்புறம் இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும், நீங்கள் இந்த அமௌண்ட்டை எனக்கு எப்போ வேணால் கொடுங்க, நான் இந்த மாதிரிலாம் இவனுக்கு இப்போ தான் வேணும் அப்போ தான் வேணும் சொல்ல போகிறதில்ல, எனக்கு எப்போ வேணால் இந்த அந்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன ஏதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கப்போ, எனக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்குது அங்கிள், நீங்கள் வாங்கிக்கோங்க, இப்போ நான் கஷ்டப்படுவேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு போய் சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சிந்தாமணியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன அமௌண்ட்டு கொடுக்க முடியும்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் இது வாங்கி கெஞ்சி அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ, பத்திரத்தை கெஞ்சி வாங்கிட்டு பார்த்தோம்மா அப்படின்னு சொல்லி முத்து அந்த பையை எடுக்கிறாங்க. பையை எடுத்து அப்படியே டேபிளில் வைக்கிறாங்க. இதில் நீ கேட்ட பணம் 38 லட்சமும் இருக்குது, ஒழுங்காக எண்ணி பார்த்துட்டு எங்கள் பத்திரத்தை திருப்பி கொடுறா அப்படிங்கிறாங்க. என்னது பத்திரத்தை இது பண்ணிட்டாங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. யோசிச்சுட்டு இருக்கப்போ, என்ன யோசிக்கிற, பத்திரத்தை கொடு அப்படின்றப்போ, அந்த ஃபைனான்ஸியருக்கு தேவை என்ன பணம் தானே, பணத்தை வாங்கி எண்ணி பார்த்துட்டு இந்த பத்திரத்தையும் கொடுத்துட்றாங்களா. கொடுத்துட்டு கெத்தாக போகிறாங்க. இந்த வீட்டை நான் மீட்ட முடியாதுன்னு நினச்சேன், நான் தான் உனக்கு அன்றைக்கே சவால் விட்டேன்ல, ஒரு செங்கலை கூட நான் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டிலேருந்து நீ பிரிக்க முடியாதுன்ட்டு, எப்படி என் குடும்பத்தை நீ பிரிக்கிறேன்னு பார்க்குற அப்படின்ற மாதிரி சவால் விட்ட போகிறாங்களா. இப்படி இந்த மாதிரி ஆச்சு, நீ ஏன் பணத்தை கொடுத்த அப்படிங்கிறப்போ, நான் கொடுத்து தானே ஆக முடியும், எனக்கு இந்த மாதிரி பணம் தேவைப்படுது, பணம் வந்துடுச்சு, அது ஏன் வேலை முடிஞ்சிச்சு, நான் கொடுத்தானே முடியும், கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா என் மேலே அவன் கேஸ் போட்டேன்னா எங்கள் கம்பெனி திவாலாக போயிடும், அப்புறம் நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கப்போ, என்னையும் அது இருக்கிறதும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்க அப்படியே மூக்கொடைச்சல இருக்காங்க. இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும், எப்படி போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.